வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பட்டாணி வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ண காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பச்சை பட்டாணி 1 கப் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சீரகம், கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம், அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேக விட்டுட்டு, இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுவோம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியோட பியூரி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் பக்கம் வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் பட்டாணி, நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர், இது 2ஐயும் சேர்த்து நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் பக்கம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்குவோம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இதில் கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி ஆஃப் பண்ணிடுவோம். காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், பூரி, சப்பாத்தி, தோசை, இது கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்குறேன். பாய்.